Hi friends, welcome to another video. Let's talk cricket அப்படிங்கிற இந்த சீரீஸில் வந்து நம்ம சிஎஸ்கே பற்றி தான் வந்து ஃபுல்லாக பேச போகிறோம். சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த டாடா ஐபிஎல் 2025 இந்த லீகில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச் வந்து தோத்துட்டே வந்துட்டுருக்காங்க. அண்ட் இதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தல தோனி அவர்களை வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் அவர் வந்து தொடர்ந்து வந்து அவர் மேலே வந்து ப்ரெஷரை போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணி ஆகணும். 43 வயது ஆகுது தல தோனி அவர்களுக்கு. இப்போ வர ஜூலை வந்துச்சுன்னா அவருக்கு 44 வயது ஆகும். நிறைய மேட்சஸ் அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய மேட்சஸில் அவர் வந்து ஒரு ஷோ ஸ்டாப்பராக இருந்து நம்ம ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கும் சென்னைக்கும் மேட்ச் நடந்துச்சு, நியூ சண்டிகரில் நடந்துச்சு. அந்த மேட்ச்லேயுமே வந்து தல தோனி அவர்கள் வந்து என்டர்டெயினாக தான் வச்சுருந்தார். அவரால் என்ன முடியுமோ அந்த வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். ஸோ பிகைண்ட் த ஸ்டெம்ஸ் வந்து அவர் வந்து விக்கெட் கீப்பிங்கும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் வின் பண்ணலை அப்படின்னா மொத்த ப்ரெஷர் வந்து தல தோனி அவர்களுக்கு மேலே தான் போயிடுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இனிஷியல் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களா, அதாவது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனர்ஸ் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்கன்னாவே போதும், சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல டோட்டல் அச்சீவ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு நல்ல ரன் சேஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ டாடா ஐபிஎல் 2025ல யார் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து லீடிங்கில் இருக்காங்க. 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 3 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 பாயிண்ட் வச்சுக்கிட்டு அவங்க டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. பாட்டமில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் வந்து லாஸ்ட் பொசிஷன், அதாவது 10th பிளேஸில் இருக்காங்க. சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 9th பொசிஷனில் இப்போ நம்ம இருக்கோம். 5 மேட்ச் விளாண்டுருக்கோம், அதில் 4 மேட்ச் வந்து தோற்றுட்டோம். நேற்று மேட்ச் உள்பட ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் டெவான் கான்வாய் அவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே போவாங்க. அவங்க 2 பேருமே வந்து 60 ரன்னுக்கு நாட் அவுட்டில் வந்து சிஎஸ்கே கொண்டு போனாங்க. அது வந்து இந்த சீசனில் தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு கொண்டு போனது. 61வது ரன் எடுக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் அவுட் ஆயிடுவார். அதாவது ரச்சின் ரவீந்திரா வந்து அவுட் ஆயிடுவார். டெவான் கான்வாய் அவர்கள் தான் வந்து கொஞ்சம் நல்லா விளாண்டார் நேற்று மேட்ச்சில். இதுக்கு முன்னாடி விளாண்ட 4 மேட்சுமே வந்து அவர் சரியாக விளாட்லன்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசமும் இருந்துச்சு அவர் மேலே. பட் நேற்று மேட்ச்சில் அவர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரவீந்திர ஜடேஜா அவர்களை வந்து கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா வந்து அவர் உள்ளே வந்து பேட்டிங் ஆட வரார் அப்படின்னு சொன்னால் ஒரு 32-35 பால்ஸ் தான் வந்து ரிமைனிங் இருக்குது. அதுக்குள்ளே அந்த மேட்சை வந்து அவர் கேபிட்டலைஸ் பண்ணி அந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுவே அவர் வந்து ஒரு 2nd டவுன் இல்லை 3rd டவுனுக்கு வந்து அவரோட பேட்டிங் ஆர்டரை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஜடேஜா அவரை நம்பி நிறைய ரன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு வெல் ஆல்ரவுண்டரும் கூட. நல்ல போலிங்கும் போடுவார், டெத் ஓவர்ஸ்லாம் வந்து சூப்பராக போடுவார். அண்ட் ஆல்சோ ஃபீல்டிங்லேயுமே பட்டைய கலப்புற ஒரு ஆள் தான். ஸோ அவரை வந்து கொஞ்சம் பேட்டிங்லேயுமே வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிஎஸ்கேவோட இந்த பேட்டிங் வீக்னஸ் வந்து இப்போ நிறையாவே இருக்குது. நம்ம பேட்ஸ்மேன்ஸ் வந்து நிறையா பேர் நல்லா விளாட்றது இல்லை அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் இருக்குது. எனக்கும் அப்படி தான் பர்சனலாக தோணுது. ஸோ ஜடேஜா அவர்களை கொஞ்சம் டாப் ஆஃப் த ஆர்டர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவரை டிபெண்ட் பண்ணி மேட்சை கொண்டு போகிறதுன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் மூவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று மேட்ச்சில் வந்து சிவம் தூபே, அதாவது இம்பாக்ட் பிளேயர், அவர் எப்போவுமே 4 மேட்ச்லையுமே ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் கொண்டு வராங்க. அவர் வந்து நேற்று மேட்ச்சில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராக ஆடினார். 42 ரன் ஸ்கோர் பண்ணார். இதுக்கு முந்தின மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-17 ரன்ஸ்லேயே அவர் வந்து அவுட் ஆகிடுவார். ஏன்னா வந்து சொல்லி அமைச்சிருப்பாங்க, இந்த மேட்ச்சும் இப்படி பண்ணிடாதீங்க, நல்லா விளாடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக ஆடினார். நம்ம சிஎஸ்கே ஸ்கிப்பர் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆப்போசிட்டாக 1 ரன் தான் ஸ்கோர் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவுட் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் நின்று கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சொதப்பிடுறாங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பேரே இருக்குது. அதாவது வந்து 180 ரன்ஸுக்கு மேலே வந்து ஆப்போசிஷன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸால் அதை சேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மித்தே வந்து கிரியேட் ஆகிடுச்சு 2019 ஏன்னா வந்து ஒரு 5 வருஷமாக வந்து நம்ம 180+ வந்து நம்ம சேஸ் பண்ணதே கிடையாது, சேஸ் பண்ணி வின் பண்ணதும் கிடையாது. ஆனால் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 201 ரன்ஸ் நம்ம வந்து அடிச்சிட்டோம். நம்ம நேற்று மேட்ச்சில் 200 டச் பண்ணதே வந்து அந்த மித்தை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு தான் சமம். ஏன்னா வந்து 180க்கு மேலே நம்ம வந்து அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மித்தே இருக்குது. ஆனால் நேற்றுக்கு 200 டச் பண்ணுறது அதை நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம். அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஒரு க்ளோஸ் மார்ஜினில் நேற்று மேட்ச் நம்ம வந்து தோத்துட்டோம். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஆடினா ஒரு ஓவர் நம்ம வந்து கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து 200 வரைக்கும் தொட்டால் நமக்கு ஒரு 20 ரன் அடித்து மேட்ச் முடிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து லைட்டாக சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் வந்து 1 ரனில் வெளியே போனது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். கொஞ்சம் நின்று ஒரு 25 ரன் 30 ரன் அடிச்சிருந்தாருன்னா
லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த ஒரு ஓவரை வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசமும் போயிட்டுருக்கு. இப்போ மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிங்ஸ் 11லேயே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு யங்ஸ்டர் 24 வயது தான் ஆகுது. அவர் வந்து டெல்லி பிரீமியர் லீக் டிபிஎல் வந்து அவர் விளாண்டுருக்காரு. அதை வச்சு தான் அவர் வந்து ஐபிஎலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர் தன்னோட முத்திரையை நேற்றுக்கு வந்து பதிச்சிருக்காரு. 103 ரன் செஞ்சுரியே போட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா வன்ச் பேடி அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த் இவங்க 2 பேருமே வந்து யங்ஸ்டர்ஸ், நல்ல பேட்ஸ்மேன். அவங்கள வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வந்து சப்ஸ்டியூட்டாகவே வச்சிருக்கிறாங்க. வன்ச் பேடியை வந்து ஏன் இன்னும் ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன் கம் கீப்பர். நமக்கு தான் ஆல்ரெடி தலை தோனி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வன்ச் பேடியை வந்து வெளியில் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அவர் இன்னும் வந்து டீமுக்குள்ளே கொண்டு வராமல் சப்ஸ்டியூட்டாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் வந்து சிஎஸ்கேல இல்லாமல் எல்லாருமே வந்து ஆல்ரெடி இருந்த பழைய ஆளுங்க தான் இருக்காங்க உள்ள. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸுமே வந்து நிறைய போயிட்டுருக்கு. இப்போ சிஎஸ்கே லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 9th பிளேஸில் இருக்கிறோம் ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில். நமக்கு வந்து இன்னும் ஒரு 9 மேட்ச் கிட்ட இருக்குது. இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 மேட்ச் வரைக்கும் நம்ம வின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐபிஎலோட பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து நம்ம சர்டிஃபை ஆக முடியும். அந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போனால் தான் அடுத்த கட்டமே சிஎஸ்கேக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து எதிர்காலமே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். விளாண்ட 5 மேட்ச்சில் 4 மேட்ச் தோற்றுருக்கோம், 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கோம். இப்போ வரக்கூடிய அடுத்த 7 மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குரூஷியல் பொசிஷனில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸாக இப்போ இருக்குது. பிரியான்ஷ் ஆர்யா அவர் வந்து 39 பாலில் 103 ரன் செஞ்சுரி. இதுதான் அவர் ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் விளாட்றாரு, இந்தியன் பிரீமியர் லீக்கு விளாட்றாரு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட அவர் விளாட்றாரு. அதுவும் சிஎஸ்கேக்கு எதிர்த்து 39 பால்லேயே பார்த்தீங்கன்னா 103 ரன் அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நேற்று மேட்ச்சில் வந்து ரொம்பவே ஹைலைட்டடாக பார்க்கப்பட்டுச்சு. வெரி ஃபியூ பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100s வந்து ஐபிஎல் அடிச்சிருப்பாங்க. அந்த டேபிள் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியான்ஷ் ஆர்யா அவரோட பேரும் வந்து அதில் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் நேற்றுக்கு மேட்ச்சில் பஞ்சாப் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாகவும் ஆர்யா அவர்கள் வந்து இருந்திருக்கார். இப்போ நம்மளோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டெவான் கான்வாய் அவர் வந்து 69 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். அவர் வந்து சாலிடாக நின்று விளாண்டது வந்து நல்ல விஷயம். ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் அவர் வந்து சரியாக விளாடல. ஸோ நேற்று மேட்ச்சில் அவர் வந்து நல்லாவே விளாண்டுருக்காரு. அண்ட் சிவம் தூபே அவர்களும் வந்து பரவாயில்ல, முன்னாடி மேட்ச்சில் 13, 14 அந்த ரன்ஸ்லேயே அவுட் ஆயிடுவார். இந்த மேட்ச்சில் வந்து 42 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணது இட்ஸ் அ குட் திங் தான். அப்கமிங் 6 to 7 மேட்சஸ் வந்து நம்ம கன்சிக்யூட்டிவாக நம்மளோட விக்டரியை பதிச்சா மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவீந்திர ஜடேஜா அவர்களை வந்து பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல சேஸ் வந்து பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல டார்கெட் வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவரை தூக்கி வந்து கீழேயே போட்டிருந்தீங்கன்னா அவர் வரும்போது ஒரு 20-30 பால்ஸ் தான் வந்து ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரை வச்சு கேபிட்டலைஸ் பண்ணி அந்த மேட்சை கொண்டு போகிறதுன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் 100s வந்து யார் யார் அடிச்சிருக்காங்க, டாப் 3ல் யாருன்னு பார்த்தீங்கன்னா 30 பாலில் 100 அடிச்சிருக்காரு கிறிஸ் கெயில். அண்ட் 37 பாலில் 100 அடிச்சிருக்காரு யூசுப் பத்தான். அந்த லிஸ்ட்டில் இப்போ இந்த பிரியான்ஷ் ஆர்யா அப்படிங்கிறவர் 39 பாலில் 103 அடிச்சிருக்காரு. ஸோ சிஎஸ்கே சோல்லி தலை தோனி அவர்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் இந்த மாதிரி வந்து ரவீந்திர ஜடேஜாவை கொஞ்சம் மேலே கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் இவங்கெல்லாம் நின்று விளாண்டு கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங்கும் வந்து ஸ்ட்ரென்தன் அடையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த கிரிக்கெட் கான்டென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய கிரிக்கெட் ரிலேட்டடாக நிறைய கான்டென்ட்ஸும் வந்து நம்ம சேனலில் வந்து மேக் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கேவோட இந்த ஐபிஎல் பயணம் அதாவது 2025ல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வரக்கூடிய அடுத்த 6-7 மேட்சஸ் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ் போகுமா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் subscribe to Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.